ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த ப்ரோக்ராமில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தானை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். பைத்தான் இஸ் a simple language to create variety of application programs. இதில் எல்லாமே ரொம்ப ஒரு ஈஸியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எந்த ஒரு லாஜிக்கையும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி ஒரு லாஜிக் தான் இப்போ பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி அது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இல்லை ஜீரோவான்னு செக் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீவேர்டு டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணோம். அதான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கும். நம்பர் செக் அப்படின்னு இந்த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதுக்கான பேராமீட்டர் கொடுக்குறோம். ஏங்கிற பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். இந்த பேராமீட்டர்னு சொல்லலாம், ஆர்கியூமெண்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலன் வச்சிடுறோம். அக்கார்டிங் டு தி பைத்தான் நம்ம ஃபங்க்ஷன் நேம் பேராமீட்டருக்கு அப்புறம் கோலன் வச்சுருவோம். அப்போ அடுத்த லைனுக்கு போகும்போது இண்டென்ட் ஆகி நெக்ஸ்ட்டு லைன் இண்டென்ட் ஆகி வரும். கொஞ்சம் உள்தள்ளிய முறையில் அடுத்தடுத்த லைன் நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரியான ஒரு தேவை C++லாம் தேவைப்படாது. C++க்கு அப்புறம் நம்ம ஜாவா பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பைத்தான். இதை C++ ஜாவாலாம் கண்டிப்பாக இண்டென்ட் பண்ணி தான் ஆகணும்னு எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணலாம். சில எடிட்டர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆகும். இன்னர் கண்டென்ட், அதாவது ஹெட்டர் கண்டென்ட்டுக்கு அப்புறம் இன்னர் கண்டென்ட், பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன், பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் இண்டென்ட் ஆகி தான் இருக்கும். அது இண்டென்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகுங்கிற ரூல்ஸு C++லேயோ ஜாவாலேயோ கிடையாது. ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் பைத்தான்லாம் இண்டென்ட் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எரர் காமிக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கோலன் வச்சிடறோம். டெஃப்பு நம்பர் செக் ஏ கோலன் வச்சிடறோம். அப்போ அடுத்த லைனில் என்ட்ரிக்கை ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லைனுக்கு இந்த கர்சர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆகும். அப்போ இஃப் ஏ கிரேட்டர் than 0, இஃப் இஸ் எ பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட், அதை யூஸ் பண்ணி ஏங்கிற வேரியபிள் கூடிய வேல்யூ கிரேட்டர் than 0 செக் பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா நம்பர் கிவன் பை யூ இஸ் பாசிட்டிவ்னு மெசேஜ் வரும். எலிஃப் அப்படின்னா எல்சிஃப்னு அர்த்தம். அப்போ ஏ லெஸ் தென் 0 அப்படின்னு சொன்னால் நம்பர் இஸ் நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை தான் எல் ஸ்பாட்டில் கொடுத்துட்றோம், நம்பர் இஸ் 0ன்னு. ஸோ முதல்ல இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் எ நம்பர் ஆஸ் இன்புட் வேல்யூ, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 8th லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம ஒரு இன்புட்டை வேல்யூ கொடுப்போம். அது போய் இந்த வேல்யூ போய் ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நம்பர் செக்குங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். நம்பர் செக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏன்னு கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒன்று நம்பர் செக் ஆஃப் ஏன்னு 9th ஸ்டெப்பில் இருக்குது, 9th லைனில் இருக்குது. அந்த ஏ வந்து ஆக்சுவல் பராமீட்டர். ஃபஸ்ட்டு லைனில் டெஃப் நம்பர் செக் ஆஃப் ஏங்கிறது ஃபார்மல் பராமீட்டர். ஏங்கிற இன்புட்டை வச்சுட்டு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கிரேட்டர் than 0 வந்தால் பாசிட்டிவ், லெஸ் தென் 0 வந்தால் நெகட்டிவ், இல்லைன்னா 0ங்கிற அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணாலே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணால் தான் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டை வாங்கிறதுக்கு இன்புட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டு பயன்படுத்தியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். அப்போ C++ல் பார்த்திங்கன்னா சிஇன் அப்படிங்கிறத பயன்படுத்தி இன்புட்டை வாங்குவோம். சிஇன் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இங்கே இன்புட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இந்த இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்புட்டை வாங்குகிறோம். வாங்கிட்டு அதை வந்து அங்கே அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் C++ல் பார்த்திங்கன்னா சி அவுட் அப்படின்னு கொடுப்போம். சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காமன். இங்கே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ நம்பர் இப்போ 56 நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். நம்பர் கிவன் பை யூ இஸ் பாசிட்டிவ்ங்கிற அவுட்புட்டு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம திரும்பவும் ப்ரோக்ராம்கிட்ட வந்துட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டாக நெகட்டிவ், நம்பர் இஸ் நெகட்டிவ்னு அவுட்புட் கிடைக்குது. -66 கொடுத்தா நெகட்டிவ் அப்படின்னு.
ஸோ அடுத்தது திரும்ப இதே ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிற மெசேஜும், பிலோ ஜீரோவாக இருந்ததுன்னா நெகட்டிவ்ங்கிற மெசேஜும், இல்லை நம்ம ஜீரோவை இன்புட்டாக கொடுத்தா ஜீரோங்கிற மெசேஜும் காட்டுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். இஃப் எலிஃப் எல்ஸ் அப்படிங்கிறது இஃப் எலிஃப் எல்ஸ் லேடர், இது மாதிரி லேடர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். பிரான்ச்சிங்லேயே பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லலாம்னா மல்டிவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது இஃப் ஏ கிரேட்டர் தென் 0 ஒரு பிரான்ச்சு, எலிஃப் ஏ லெஸ் தென் 0 அது ஒரு செகண்ட் பிரான்ச்சு, எல்ஸ்னு ஒரு பிரான்ச்சு, 3 பிரான்ச் இருக்குது. இதை மல்டிவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், மல்டிவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்புட் வாங்குறதுக்கு இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம், வாங்குகிற இன்புட்டை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் எ ப்ரோக்ராம் டு செக் whether the given number is positive, negative or 0. Thank you all.